வணக்கம். இன்னைக்கு நாம தொண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். தன்னலமற்ற சேவைன்னு சொல்றோமே, அது வெறும் ஒரு செயல்தானா? இல்லவே இல்ல. அது ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு பாதை. சரி, அந்த பாதையில நாம எப்படி பயணிக்கிறது? வாங்க ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். இந்த முழு விஷயத்தோட ஆரம்ப புள்ளியே இந்த ஒரு பிரார்த்தனை தான். இதுல பாருங்களேன், ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம செயலை மட்டும் கேட்கல, சேவை செய்யறதுக்கான ஆர்வத்தை எனக்கு கொடுன்னு கேக்குறோம். பாத்தீங்களா? இது வெறும் ஒரு ஆக்ஷனை பத்தினது இல்ல, இது ஒரு மனநிலைய, ஒரு வாழ்க்கை முறையே கேக்குற ஒரு அழைப்பு. அப்போ இந்த பயணம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த ஆழமான விருப்பத்திலிருந்து தான். இந்த ஆர்வம் தான் ஒரு பெரிய மாற்றத்துக்கான முதல் படி. முதல்ல இத நாம சரியா புரிஞ்சுக்கலாம். சரி, துண்டுன்னா அப்படின்னா என்ன? நம்ம சும்மா ஒரு உதவி செய்யறதில்ல, எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அன்பு, உறவுங்கிற அடிப்படையில செய்யற ஒரு செயல். சொல்லப்போனா இந்த ஒரு வார்த்தையில தான் இந்த முழு தத்துவத்தோட இதயமே இருக்கு. இங்கதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. நல்லா கவனிங்க. நாம என்கிட்ட திறமை இல்ல, சக்தி இல்ல, அத குடுன்னு கேக்கல. ஆர்வம் அதான் வேணும்னு கேக்குறோம். அதாவது சும்மா ஏதோ கடமைக்கு செய்யாம மனப்பூர்வமா ஒரு சந்தோஷத்தோட செய்யணுங்கிற அந்த விருப்பம். ஓகே, இப்போ இந்த ஆர்வத்தோட சேவை செய்ய ஆரம்பிச்சா என்னதான் நடக்கும்? நீங்க நினைக்கலாம் வெளியில ஏதோ மாறும்னு. ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அது என்ன மாற்றம்? வாங்க பார்க்கலாம். ஒருத்தர் உண்மையாவே தொண்டு செய்ய ஆரம்பிக்கும்போது அவங்க மனசுல நடக்கிற முதல் மேஜிக் என்ன தெரியுமா? அவன் வேற, நான் வேறன்னு நம்ம பிரிச்சு பாக்குற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது மெதுவா கரைய ஆரம்பிக்கும். இந்த மாற்றத்தை நம்ம ஒரு 3 ஸ்டெப்பா பிரிச்சு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, நம்ம மனசுல ஒரு பிரிவினை உணர்வு இருக்கு. ஸ்டெப் 2, நாம அன்போட சேவையில இறங்குறோம். ஸ்டெப் 3, அந்த சேவை மூலமா கடைசியில எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உணர்வை நாம அடையிறோம். இந்த பயணத்தோட உச்சகட்டமே இதுதாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, நம்ம பார்வையில ஒரு ஆச்சரியமான மாற்றம் நடக்கும். அங்க நான், நீ, அவனுன்னு எந்த வித்தியாசமுமே இருக்காது. எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரியே பார்க்க ஆரம்பிப்போம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இது. சரி, மனசுக்குள்ள நடக்கிற இந்த மாற்றம் மனசோடையே நின்னுடுமா? இல்லவே இல்ல. அது வெளி உலகத்துல ஒரு ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அது என்ன தாக்கமா இருக்கும்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கனெக்ஷன். உள்ளுக்குள்ள அந்த வேற்றுமைங்கிற எண்ணம் எப்ப மறையுதோ வெளியில ஒற்றுமை தானாவே உருவாகும். நம்ம மனசுல நடக்கிற ஒரு சின்ன மாற்றம் இந்த உலகத்துல எவ்ளோ பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்குது பாருங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா என்ன? நமக்கு யாருனே தெரியாதவங்கள கூட நம்ம சொந்தக்காரங்களா மாத்துற ஒரு மேஜிக், ஒரு ரசவாதம் தான் இந்த சேவை. இந்த சேவை பயணம் வெறும் ஒற்றுமையோட முடிஞ்சு போறதில்ல, அது நம்மள இன்னும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போகுது. இந்த ஒற்றுமை உணர்வு நல்லா வளர்ந்த பிறகு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் உண்மையான ஞானம், அதாவது நல்லறிவு மலர்றதுக்கான சரியான ஒரு இடம். சொல்லப்போனா ஒற்றுமையிலிருந்து தான் ஞானமே பிறக்குது. அப்போ இந்த பாதையெல்லாம் பெரியவங்களுக்கோ ஞானிகளுக்கும் மட்டும்தானா? இல்லவே இல்ல. இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு. உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே. ஆனா ஒரு நிமிஷம், இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கலைன்னா என்ன ஆகும்? இந்த வரிகள் ரொம்ப தெளிவா ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்லுது. அப்படி செய்யாதவன் வாழ்ந்தும் வாழாதவன் மாதிரி. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும்னா சேவை எவ்வளவு அவசியம்னு இது புரிய வைக்குது. சரி, இப்போ நாம இந்த பாதையோட கடைசி இலக்குக்கு வர்றோம். அது என்னன்னா, ஒரு ஆழ்ந்த சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கை. இந்த வரிகள் நம்ம மனசுகிட்ட நேரடியாவே பேசுது. ஏன் மனமே, உன்னை நீயே உயர்த்திக்கணும்னா அதுக்கு ஒரே வழி சேவைதான் அப்படின்னு சொல்லுது. இதை விட பவர்ஃபுல்லான ஒரு டூல் வேற என்ன இருக்க முடியும்? இப்போ கடைசியா தாயுமானவர் சுவாமிகளோட இந்த ஒரு வரிய பாருங்க. இது சேவை பத்தின நம்ம மொத்த பார்வையுமே மாத்தி போடக்கூடிய சக்தி வாய்ந்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தொண்டு செய்யறவங்க செய்யறது ஒரு கஷ்டமான வேலையோ தியாகமோ இல்லையா, அது ஒரு சந்தோஷமான விளையாட்டு அப்படின்னு சொல்றாரு. ஒரு மனுஷன் அடையக்கூடிய உச்சக்கட்ட சந்தோஷமே அந்த விளையாட்டுல தான் இருக்கு. அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் நம்ம முன்னாடி நிக்குது. இந்த சந்தோஷமான, இந்த ஆழமான விளையாட்ட நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம எங்கிருந்து தொடங்கலாம்? யோசிச்சு பாருங்க. நன்றி.